இன்றைய ஜெபம். அன்பின் பரலோக தந்தையே, இன்று எங்கள் குடும்பத்தின் நாளை கூட உமது கரங்களில் வைக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம், எங்கள் தொழிலின் எதிர்காலம், எங்கள் பொருளாதார நிலைகளில், எங்கள் உடல் நலம், எங்கள் திருமண வாழ்க்கை, எங்கள் முதியோரின் நலன் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்களின் குடும்பத்தின் பெயர் பணத்தால் அல்ல, அன்பாலும் நேர்மையாலும் நம்பிக்கையாலும் உயரட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்று செய்ய வேண்டியதை இன்று செய்யும் ஞானத்தை தாரும் ஐயா. நாளைக்கு தேவையானதை நாளை எதிர்கொள்ளும் நம்பிக்கையை தாரும் ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரி வாழ பெற்றோருக்கு உதவும் ஐயா. கர்த்தராகிய இயேசுவே, இப்போது எங்கள் குடும்பத்தை முழுமையாக உமது கரங்களில் வைக்கிறோம் ஐயா. நாங்கள் சொல்லாத பிரச்சனைகளையும் நீர் அறிவீர். நாங்கள் மறைத்த கண்ணீரையும் நீர் அறிவீர். நாங்கள் வெளியில் காட்டாத பயத்தையும் நீர் அறிவீர். எங்கள் வீட்டில் நடந்த நல்லதையும் கெட்டதையும் நீர் அறிவீர் ஐயா. எங்கள் வீட்டின் தலைவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் வார்த்தைகளை வழிநடத்தும் ஐயா. எங்கள் முடிவுகளை வழிநடத்தும் ஐயா. எங்கள் பணத்தை பயன்படுத்தும் விதத்தை வழிநடத்தும் ஐயா. எங்கள் பிள்ளைகள் வளர்க்கும் முறையை வழி நடத்தும் ஐயா. எங்கள் உறவுகளை நடத்தும் விதத்தை வழி நடத்தும் ஐயா. ஆம் ஆண்டவரே, உடைந்த உறவை சீர் செய்ய வேண்டிய இடத்தில் வழிகாட்டும் ஐயா. நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்கும் இரு இதயங்களுக்கு இடையில் சமாதானத்தின் கதவை திறக்கும் ஐயா. குடும்பத்தை விட்டு விலகிய ஒருவர் மீண்டும் நல்ல பாதையில் வர உதவும் ஐயா. பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடும் பெற்றோருக்கு ஆறுதல் தாரும் அப்பா. பெற்றோருக்காக கவலைப்படும் பிள்ளைகளுக்கு ஞானம் தாரும் அப்பா. பொருளாதார பிரச்சனையை சண்டை வரும் வீட்டில் அமைதியை ஏற்படுத்தும் அப்பா. நோயால் சோர்ந்த வீட்டில் தாங்கும் கிருபையை தாரும் ஐயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சங்கீதம் 127:1. கர்த்தரே, எங்கள் வீட்டை நீரே கட்டும். எங்கள் உறவுகளை நீரே காக்கும் அப்பா. எங்கள் பிள்ளைகளை நீரே வழிநடத்தும் அப்பா. எங்கள் உழைப்பை நீரே ஆசிர்வதிக்கும் அப்பா. எங்கள் தவறுகளை உணர்த்தும் அப்பா. எங்கள் பலவீனங்களில் எங்களை தாங்கும் அப்பா. எங்கள் குடும்பத்தில் அன்பு குறையாமல் காத்தருளும். இன்று இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு வீட்டிலும் புதிய நம்பிக்கை பிறக்கட்டும் அப்பா. ஒரு புதிய புரிதல் உருவாகட்டும் அப்பா. ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படட்டும் அப்பா. ஒரு உறவு மீண்டும் இணைக்கப்படட்டும் அப்பா. ஒரு குடும்பம் மீண்டும் ஒன்றாக அமர்ந்து பேசட்டும் அப்பா. ஒரு கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா. ஒரு இருதயம் ஆறுதல் பெறட்டும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் குடும்பம் உம்மை விட்டு விலகாமல் உம்மை நம்பி வாழும் குடும்பமாக இருக்கட்டும் அப்பா. எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் எதிர்காலத்தையும் அது பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.